இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலும் சிலுவையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையின் அன்பை குறித்து நாம் தியானித்தோம். அவருடைய அன்பு குறுக்கிடுகிற அன்பு, நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவருடைய ஒரே குமாரனை தந்தருளை நம்மை மீட்டு கொண்ட அன்பு என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் அவர் சிலுவையிலே நாம் காண்கிறது அவர் நமக்காக கொடுத்த கிரயம். அவர் எந்த விலை கிரயத்தை கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார், நம்முடைய பாவங்களுக்குண்டான ஆக்கினை சுமந்தார் என்கிற அந்த கிரயத்தை குறித்து நாம் இன்று தியானித்திருக்கிறோம். அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது அவர் நமக்காக கொடுத்த அந்த கிரய அன்பை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 8:32 பார்க்கும் பொழுது பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சிலுவையிலே கொடுத்த கிரயத்தை பார்க்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் கொடுத்து விட்டார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டார். அவருடைய சரீர பாடுகள், அவருடைய மன வேதனைகள், அவருடைய ஆத்ம வேதனைகள் எல்லாவற்றையும் அவர் கிரயமாக கொடுத்திருக்கிறார். அவரை எளிதாக நம்மை மீட்டு கொள்ளவில்லை, அனைத்தையும் அவர் கொடுத்துதான் நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சரீர பாடுகளை குறித்து நாம் அநேக தரம் தியானித்திருக்கிறோம். மத்தேயு 27 அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது அவர்களை சேவர்கள் பிடித்து கொண்டு போய் அவருடைய வஸ்திரங்களை களைந்து அவருக்கு சிவப்பான ஆடை அணிவித்து அவருடைய தலையின் மேல் முள்முடியை பின்னி அணிந்து அவர் கையிலே ஒரு செங்கோலை கொடுத்து அவரை வணங்கி அவரை நிந்தித்து அவருடைய சிரசின் மேல் அடித்து அவரை துப்பி அவரை இகழ்ந்து அவர்களை பாடுபடுத்தினார்கள் என்பதை குறித்து நாம் அநேகந்தரம் நாம் தியானித்திருப்போம். அவருடைய அந்த ரோம போர்ச்சேவர்கள் அவர்களை அடித்து துன்பப்படுத்தி அந்த சிலுவை அவர் மேல் ஏற்றி அவர் சிலுவையை சுமந்தார் என்று நாம் தியானித்திருக்கிறோம். அந்த ரோம பேரரசு, அந்த ரோம போர்ச்சேவகர்கள் அந்த பயன்படுத்துகிற அந்த சாட்டையானது எப்படி இருக்குமோ, அந்த சாட்டையின் நுனியிலே கூர்மையான அந்த எலும்பு துண்டுகள் ஆணிகள் போல இருக்குமா. அது ஒவ்வொரு முறை அடிக்கும் பொழுதும் அவருடைய சரீரத்தை கிழித்து அந்த சரீரம் ஒரு உழுத நிலத்தை போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடல் முழுவதும் காயம், தலையிலே முள்முடி. அந்த வேதனையோடு அவர் அந்த வெயிலிலே அந்த சிலுவையிலே அறையப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த சிலுவையில் அறைந்த அந்த மரண பரியந்தமும் அவருக்கு அடைந்த வேதனைகள், அந்த கைகள் கால்கள் சரீரம் முழுவதிலும் காயங்களினால் வரக்கூடிய வேதனை, தாகம் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அந்த சில வரலாற்று அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, அந்த சிலுவை மரத்திலே படக்கூடிய வேதனை எந்த ஒரு மரண தண்டனையிலும் அப்படி இல்லை என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த மரண தண்டனையில மிகவும் வேதனைப்பட்டு மறிக்கக்கூடிய அந்த மரணம் தான் அந்த சிலுவை மரணம். அதை அவர் கிரயமாக கொடுத்தார். அந்த சரீர பாடுகள் மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை பாடுகளிலே பார்க்கும் பொழுது அவருடைய மனம் அவ்வளவு வேதனை அடைந்தது. அவரோடு கூட இருந்த சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் பிடித்த பொழுது அவரோடு கூட இருந்த சீஷர்கள் ஓடி போனார்கள். அவரோடு கூட அன்பா இருந்த, நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை விட்டு விலகவே மாட்டேன் என்று சொன்ன பேதுருவும் அவரை மறுதளித்தான் என்று பார்க்கிறோம். அவரோடு கூட பந்தி இருந்த யூதாசு அவரை காட்டி கொடுத்தார். அவ்வளவு மனவேதனையாய் தனித்து விடப்பட்டார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் சரீர வேதனை அடைந்தார், அவர் மனதளவிலே வேதனை அடைந்தார் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய ஆத்தும வேதனைக்கு அளவே இல்லை. அதனால்தான் ஆண்டவர் நம்முடைய சிலுவையிலே கொண்டு அந்த 4வது வசனத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். அந்த ஆத்தும வேதனை, அந்த ஆத்தும வியாகுலத்தை குறித்து நாம் அதிலே பார்க்கிறோம். அவர் அந்த சிலுவையிலே அறையப்பட்ட பொழுது அவருடைய நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதினால் தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடி அவர் பாவமாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வேதனை, அந்த ஆத்தும வேதனை, அது நிமித்தமாக தான் இயேசு சொல்றார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். அத்தகைய ஆத்தும
வியாகுலம் அடைந்தார் என்று பார்க்கிறோம். கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கும் பொழுது இதையெல்லாம் அவர் அறிந்தவராய் ஜெபிக்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று. அவ்வளவு ஆத்தும வேதனை. உலக மக்களுடைய பாவங்கள், அந்த பாவங்களினால் தேவனுடைய கோபாக்கினை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது. அந்த ஆத்தும வேதனை அடைந்து துடித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இவ்வளவு கிரயம் கொடுத்து அவர் நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் கிரயம் கொடுத்து மீட்டு கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவ்வளவு கிரயத்தை அவர் கொடுத்து நம்மை மீட்டு கொண்டார். அந்த கிரைய அன்பு. அடுத்ததா பார்க்கும்போது கைவிடாத அன்பு. நாம் எவ்வளவு பாவம் செய்தாலும், அவருக்கு விரோதமான பாவம் செய்தாலும், நாம் தண்டிக்கப்படாதபடிக்கு அந்த சோதனையில் இருந்து நம்மை மீட்டு கொள்ளும்படியான வழியை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிறார். நம்ம இதை எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கும் பொழுது அந்த சிலுவையின் அடியிலே அவரை இகழ்ந்து, அவரை அவமானப்படுத்தி, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து பரிசுத்த இரத்தத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்த அந்த மனுஷர்களும் அழிந்து போகக்கூடாது, அவர்களுடைய பாவமும் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தேவனிடத்திலே பிரார்த்திக்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனம், நாம் பாவம் செய்யும் பொழுது, நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அநேகம் தரம் நாம் என்ன செய்கிறோம்? பாவத்திலே விழுந்து விடுகிறோம். பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிக்கு பாவத்திலே விழுந்து விடுகிறோம். அதிலிருந்தும் தேவன் நம்மை ரட்சிக்கிறார். அதாவது சொல்லியிருக்காரு பவுல் அப்போஸ்தலன், நீங்கள் பலவீனமாய் இருந்த பொழுதே ஏற்ற சமயத்தில் அக்கிரமக்காரருக்காக தேவன் மரித்தார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்காக மரித்ததினால் அவர் நம்மேல் வைத்த அன்பு விளங்க பண்ணுகிறார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் பாவம் செய்ய முடியாதபடி அநேகந்தரம் பாவத்தில் விழுந்த பலவீனர்களாய் நாம் காணப்படுகிறோம். ரோமர் எழுதின நிருபத்திலே பவுல் அழகாக சொல்கிறார், நாம் செய்ய வேண்டியதை செய்யாமல் செய்யத்தகாதே நம்ம செய்துட்டு இருக்கோம். நாம் பலவீனரா இருக்கோம். இந்த பலவீனத்தில் இருந்து நம்மை விடுதலை ஆக்கும்படியாக, நம்ம பாவியா இருந்தாலும் நம்மை மன்னித்து நம்மை ரட்சிக்கும்படியாக அவர் நம்மை விட்டு கொடுக்காத ஒரு அன்புள்ளவராக காணப்படுகிறார். அவருடைய அன்பு கிரயத்தை கொடுக்கக்கூடிய அன்பு. அவருடைய அன்பு விட்டு கொடுக்காத அன்பு. எப்படியாவது எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பாவத்திலிருந்து மன்னிப்படைந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த முழு கிரயத்தையும் தேவன் அந்த சிலுவையிலே கிறிஸ்து இயேசு நமக்காக கொடுத்து தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதை விசுவாசிக்கும் பொழுது அந்த அவர் வெளியேற பெற்ற அந்த ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதனை உணர்ந்தவர்களாக அதற்காக நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்புள்ள தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திற்காக தேவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய இரக்கத்தின்படி இந்த நாளிலும் சிலுவையை குறித்து தியானிக்க கர்த்தர் கிருபை செய்தீங்களேப்பா. என்று கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் தகப்பனே, அந்த சிலுவையை நாங்கள் நோக்கி தியானிக்கும் பொழுது, பார்க்கும் பொழுது, நீர் எங்களுக்காக செலுத்தின அந்த விலை கிரயத்தை ஆண்டவரே நாங்கள் உள்ளார உணர்ந்தவர்களாக, ஆண்டவரே நீர் விட்டு கொடுக்காத ஒரு அன்பை நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிறதை நாங்கள் உணர்ந்தவர்களாக, எங்கள் பலவீனத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்காக மரித்ததை உணர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், பாவத்தை விட்டு விலக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். உடைய இரட்சிப்பின் வஸ்திரத்தை நாங்கள் தரித்து கொள்ள, ஒவ்வொருவரும் நாங்கள் நாட்களில் எங்களை புதிதாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மகிமை